இதாங்க என்ட்ரன்ஸு, போலீஸ் நிலையம் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் தான் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பக்கம் தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டே பார்க்கலாம் வாங்க. முன்னாடி போனால் வண்டியை பார்க் பண்ணிக்கலாங்க. அப்படியே வந்தால் நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் வாங்க. இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தேசிய கொடிக்கு கம் ஒன்று வச்சுருக்காங்க. கொடியும் நல்லா சூப்பராக பறக்குது. இதை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே உள்ளே போய் சொல்கிறா வாங்க. ஹிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப பழைய பில்டிங் இது. இதில் நான் உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அங்கே போகலாம் சரிங்களா? அங்கே பில்டிங்லாம் பாருங்களேன். ஸோ சூப்பராக இல்லை, பழைய காலத்து பில்டிங்கு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிருக்கேன். அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க. வெளியே ஒரு பீரங்கி இருக்குது. எதுக்கா பீரங்கி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நித்துமா என்ன பண்ணுறீங்கம்மா? ஓ அது பீரங்கி என்னது? இங்கே பாருங்க, இங்கே பாரு, அப்பா பாரு. அது அவ்வளோதான். இந்த போட் வந்து எதுக்கு வச்சுருங்கன்ற சொல்லிட்டாங்க பாருங்களேன். வெள்ளம் வந்தால் காப்பாற்றுவாங்களே, அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த போட்டா அதோட இதுவும் இங்கே வச்சுருக்காங்க. ஹாய் ஹாய் ரித்விகா, என்ன பண்ணுறீங்க? போட் ஓட்டுறீங்களா? அப்படியே வண்டி ஓட்டிங்கன்னா அந்த பீரங்கி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம். நாங்கள் டிக்கெட் கவுண்டர் போகிற வழி. டிக்கெட் கவுண்டருக்கு தான் டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு 10 ரூபா, சைல்டுக்கு 5 ரூபா, ஃபாரினருக்கு வந்து 150. மண்டே டு ஃப்ரைடே வந்து 11 o'clock 7 PM வரைக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் 10 மணிலேருந்து 7 மணிக்கு இருக்கும். வீக் ஹாலிடே வந்து Thursday. இதுக்கு தனித்தனியாக டிக்கெட் இருக்குது, 3க்கு மட்டும். மாடர்ன் ஜெயிலுக்கும் ஸ்லாட் சேருக்கும் தனித்தனியாக டிக்கெட் இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 5 வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு, அதனால் பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை. 2 அடல்ட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சேருக்கும் ஜெயிலுக்கும் டிக்கெட் எடுத்துருக்கேன். உள்ளே போகலாம் வாங்க. பழைய கார் ஒன்று இருக்குங்க, பாப்பா கிட்ட பாருங்க. இந்த காரை முதல் யூஸ் பண்ணிருக்காங்க. எடுத்தோன்னே என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்கு. என்ன பறக்குறீங்களா? இதாங்க என்ட்ரி. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பழைய சைக்கிள் வச்சுருக்காங்க பாருங்க. பழைய சைக்கிள் முதல்ல போலீஸ் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் மேன் ஃபுட் பெட்ரோல் மேட்ரஸ் 1970. இந்த சைக்கிளை பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. போலீஸ் சைக்கிள் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. சான்ஸு மியூசியத்தில் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு லக்கு. அடுத்த ஒரு சைக்கிள் இருக்கு பாருங்க, வித்து கண்ணோட. அந்த சைக்கிள் எப்படி இருக்கு? இந்த சைக்கிள் தான் முதல்ல போலீஸ் வச்சுங்க. அந்த சைக்கிள் டயர் கூட இல்லை பாரு. டயர் கூட கிடையாதுங்க, இரும்புலேயே வச்சு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. ரித்திகா கன் ஆப்ரேட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சுட போறீங்களா? இந்த சைக்கிள் எப்படி ஓட்டிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் செம்மையாக இருக்குல்ல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த மியூசியத்தோட ஹிஸ்ட்ரியை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போலீஸ் யூஸ் வண்டி வச்சுருக்கோம். அப்பா முதல்ல யூஸ் பண்ணுற புல்லட் செம்மையாக இருக்குல்ல. இந்த சவுண்டே அதிரும். இது ஒரு பைக் இருக்குது. ஒரு டயர் மெலிசாக இருக்குல்ல டயரு. இந்த ஜீப் மண்ணில் கூட போகுமா? இது என்னது? ஜீப் கோஸ்டல் யூஸ் பண்ணுறது. இது எப்படி தெரியுமா? தண்ணியும் போவோம், தண்ணிலையும் போவோம். பீச்சில் மண் இருக்குல்ல, அது ஆம்புலன்ஸ் வண்டி இல்லைம்மா, போலீஸ் வண்டி. போலீஸ். இந்த பொம்மை பாருங்க எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு. இந்த பொம்மை எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு பாருங்களேன். ரியலாக நிற்கிற மாதிரியே இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு சூப்பராக இருக்கு. அங்கே ஒரு இப்போ லேட்டஸ்ட் கார் நிற்குது. இந்த வண்டி தாங்க இப்போ மண்ணிலையும் ஓடும், தண்ணிலையும் ஓடும். பீச்லாம் ரெஸ்கியூக்கு யூஸ் பண்ணுறாங்களே, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பொம்மை பாருங்கள், எனக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். ரித்திகா பக்கத்தில் நிற்கணுமா அவங்க பக்கத்தில்.
இங்கே பாருங்க. சூப்பர்ல. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு புலி பொம்மை இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே. சூப்பர். என்ன பண்ணுறீங்கம்மா? என்ன பண்ணுறீங்க? மியூசிக்கில் வந்து டான்ஸ் ஆடுங்க நீங்கள். ரித்திகா டான்ஸ் சூப்பராக இருந்தால் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ரித்திகா மாதிரி நிறைய டான்ஸ் ஆடி கட்டுவாங்க. 1965 நடந்த இந்தி போஸ்ட் வச்சுருக்காங்க. அது உண்டான ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. என்ன நடந்ததுன்றது வரைக்கும் அங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பழைய ஸ்டாச்சு ஒன்று இருக்குங்க, ஆனால் உடஞ்சிருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் எப்படி எப்படிலாம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுங்கிறத ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னேன்ல. ஆமாங்க, இதை 1842 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து 1856 முடித்தாங்க. 1856 2013 வரைக்கும் இது வந்து கமிஷன் ஆஃபீஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கமிஷன் ஆஃபீஸ் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணதால் இதை வந்து மியூசியமாக மாற்றுறதுக்கு ரெடி பண்ணி மியூசியமாக ஆக்கி 2021 ரெடி பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதில் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமே 21,000 ரூபாய் தாங்க செலவாக இருக்குது. இப்போல்லாம் நடக்குமா பாருங்கள். 14 ஏக்கர் அமைச்சிருக்காங்க, 21,000 ரூபாய். இப்போது திருப்பி அதை வந்து ரெனோவேட் பண்ணி மியூசியம் ஆக்கிறதுக்கு மட்டுமே வந்து 65.7 மில்லியன் செலவு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதாங்க ஃபஸ்ட்டு கமிஷனர் பில்டிங். இப்போ அதுக்கப்புறம் மாற்றினது தான் மாற்றிருக்காங்க. பழைய பிரிண்டிங் மிஷின் இது, பழங்காலத்து பைனாக்குலர் எல்லாமே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. பசங்களை கூப்பிட்டு வாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான். வித்தியாசமாக பார்க்கணும், இங்கே கூப்பிட்டு வரலாம். பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மேலே பாருங்கள், மான் கொம்புலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் ஒன்று வச்சுக்கிறாங்க. ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக போங்க. டைம் இருக்குது, நிறைய காலியாக தான் இருக்கும். சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கார்ல, அதை பற்றி அவரோட கதையும் போட்டிருக்காங்க. பழைய காலத்து படங்கள் அதுவும் காட்சி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இது மாதிரி அதை அடித்து பார்க்குற மாதிரி லைட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில் அதை வச்சுருக்காங்க. இந்த செல்லு தாங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இது தனியாக டிக்கெட் எடுக்கணும், நம்ம எடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து பிக்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஜெயில் பற்றி ஹேங்கிங்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பாருங்க, ஜெயிலோட எப்படி இருக்குன்ற இதெல்லாம் வச்சுருக்காங்க. பழைய லெட்டர் வச்சுருக்காங்க, 1799 அங்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செப்டம்பர் 2021 வந்து இதை வந்து கமிஷன் ஆஃபீஸ் வந்து இதை மியூசியமாக மாற்றும் போது 9 மந்த்தில் ரெடி பண்ணிருக்காங்க. 2020 ஆரம்பித்து 64.7 மில்லியன் செலவு பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க, என்ன பண்ணுறீங்க? வாங்க போகலாம். அது புக்ஸாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாங்கம்மா? என்ன சொன்னாங்க மிஸ்ஸு லைப்ரரி பற்றி? லைப்ரரியில் என்ன இருக்கும்? புக்ஸ் இருக்குமா? தெரியுமா உங்களுக்கு? உட்காருங்க உட்காருங்க. தெரியும். புக்ஸ்
புக்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும்ல. லைப்ரரி வந்தா சத்தம் போடக்கூடாது, கரெக்டா? புக் எடுக்கணுமா? புக்கை போய் பாருங்க, போங்க 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 பாருங்க. சூப்பரான இடத்து வந்திருக்கேன் பாருங்க. வெடி மருந்து மாதிரிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாருமா, இது இருக்குமா இல்லைன்னா தெரியுமா? வெடி மருந்தோட மாதிரி பாம்பு அடிச்சு அப்படிதான் ஆச்சான். அதோட போட்டோ தான் வச்சிருக்காங்க. எக்ஸ்பிரஷனும் இங்க 1 2 3 கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன மாதிரியான பாம்புன்றத இங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாம்புலாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி எப்படின்னு தேவையான இதெல்லாம் வச்சுருக்காங்க, எக்யூப்மெண்ட்டு அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி போட இங்கே பாருங்கள். ஓப்பன் ஆகி பாம்பு எப்படி கண்டுபிடிக்கின்றது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், கண்ணி வெடி மாதிரி இதெல்லாம். இதில் காலை வச்சு அப்படியே வெடிச்சு நிறுத்துமா. அதான் ஒவ்வொன்றும் மேலே பட்டன் மாதிரி ஒவ்வொரு மாடல் இருக்கு பாரு, அதோட டைப் தான். அதெல்லாம் கண்ணி வெடியோட டைப் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நித்துமா, இதுதான் வந்து பாம்பெலாம் வச்சாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற கருவி, அதெல்லாம் எக்யூப்மெண்ட்டு. பாம்பு இது பாரு எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைனாக்குலர் எல்லாம் வச்சுருக்காங்க பாரு. நைட் விஷன், இதுதான் நைட் விஷன் கிளாஸ். நைட்டில் பார்க்கறதுக்கு உண்டானது அதெல்லாம். இங்கே பாருங்கள், காலி கேஸ்லாம் வச்சுருக்காங்க. இதான் வெடிமருந்து நிரப்பி ஷூட் பண்ணுறதுக்கு. இது ஒரு வெப்பன். இதெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். எரிகுண்டு மாதிரி பாருங்கள். பாம் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பாம் டிடெக்டர் இங்கே எல்லாமே இருக்குங்க. சிஎம் அண்ணாதுரையை வந்து 1967 எழுதுகிற லெட்டர் ஒன்றோட இது இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இதுவும் டைப் ஆஃப் டிடெக்டர் தாங்க. எல்லாமே வச்சுருக்கீங்க. சூப்பராக இருக்கலாம். ரித்துமா, வெடிகுண்டு டைப்லாம் எப்படி இருக்கு பாரு. எப்படிமா இருக்காங்க? பாம் டிஸ்போசல் எக்யூப்மெண்ட் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க பாரு. இதுவும் அதே மாதிரி தான் பாம் டிடெக்டர் வச்சுருக்காங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எப்பெல்லாம் குண்டு வைப்பாங்கன்றது வச்சுக்கோங்க. பொம்மையில், பொக்கேல, புக்கில் எப்படி பாம்பு செட் பண்ணிக்காங்கன்றது ஓட்டை போட்டு வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள். குக்கர் வெடிகுண்டு, பைப்பில், இது சூட் கேஸில் எப்படி வைப்பாங்கன்னு, வாட்டர் ஜெக், அப்புறம் ஃபோனில் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்திருக்க செக்ஷன் தான் வந்து கல் நோட்டு செக்ஷனுங்க. கல் நோட்டு எப்படிலாம் அடிப்பாங்க என்னன்றதை ஃபுல் இதுவாக வச்சுருங்க பாருங்க. தான் வந்து கல் நோட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதில் தான் வந்து ரூபா நோட்டை வந்து புலியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் வந்து கள்ள நோட்டு கிருஷ்ணன் வந்து கள்ள நோட்டுலாம் ரெடி பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், நோட்டுக்கு உண்டான அந்த கள்ள நோட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு உண்டான அச்சுலாம் வச்சுருக்காங்க. என்னது அது? என்னது இது? இங்க பார்த்து சொல்லுங்க, என்னது? நோட் அச்சு. நோட் அச்சு அடிக்கிறது, காயின்ஸ் அச்சு அடிக்கிறதுல நோட்டோட சைஸ் தான் வச்சிருப்பாங்க. அந்த காலத்து நோட்லாம் அந்த சைஸ் தான் இருந்துச்சு. ஆமா, ஒவ்வொரு நோட்டு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும்ல. 50 ருபீஸ் ஒரு சைஸ், 100 ருபீஸ் ஒரு சைஸ் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொன்றும் ஒரு சைஸ், காயினும் ஒவ்வொன்றும் ஒரு ஷேப். அடுத்தது சிலை கடத்தல் பிரிவு வந்திருக்குங்க. என்னம்மா, எவ்வளோ பெரிய விளக்கு இல்லை? சூப்பராக இருக்கு பாருங்க. என்னதுமா அது? என்னது விளக்கு? விளக்கு இல்லை, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல? வித்துமா, நம்மளை விட பெருசாக இருக்கு வித்துமா. அது பெரிய விளக்குங்க. இங்க பாரு, இதான் பழைய காலத்து சிலை. என்னதுமா? அங்க கூட ஒரு சிலை இருக்குல்ல.
ஆமாம்மா, போர் வீரர்களை நினைவு கூற வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு. போர் வீரர் சிலை. இது என்ன பிளாக் தெரியுமா? இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே. இதான் போலீஸ் பெரேட் நடத்துறாங்கல்ல, பெரேட் நடத்தும் போது இந்த பாரு, உங்க ஸ்கூலுக்குள்ள பெரேட் நடத்துவீங்கல்ல, அது அது ட்ரெஸ் தான், அது அப்படி இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்கு பாரு, இருக்குமா? இங்க பாரு எவ்வளவு பெருசு. பாத்துட்டியா? பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்குல்ல? ஐயோ, முன்னோட பெருசா இருக்கு. நிறைய சிலை வச்சிருக்காங்க. சோழகால சிலையா? அங்கே ஒரு சிலை இருக்குல்ல. எல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. எப்படி யூஸ் பண்ணுறது வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான், போலீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். செம்ம ஒட்டுங்க இந்த இடம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. புதுசாக எங்கேயா பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறைய இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. சண்டேவும் ஒர்க்கிங் முக்கியமான விஷயம் தான். நீங்கள் சண்டேவும் கூப்பிட்டு வந்து பசங்களை கூப்பிட்டு போய் காட்டலாம். சண்டே ஒன்றும் கேட்டிங்கன்னா 1 hour பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், டைப்ஸாக வாக்கி டாக்கிலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வாக்கி டாக்கி, போலீஸ் யூஸ் பண்ணுற வாக்கி டாக்கி ஃபுல்லாக இருக்குது. கான் பகதூர், ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன் மெட்ராஸ் 1919 வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாக. டச் இட் டு எக்ஸ்ப்ளோர் கேலரி. டச் பண்ணுவோமா? ஒர்க் ஆகுதுங்க. டிராஃபிக் ப்ளேஸை பற்றி இந்த கேலரியை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? ஒர்க் ஆக்டர் ப்ரெஸ் பண்ணுவோமா? வீடியோ ப்ளே ஆகுதுங்க. சூப்பராக வச்சுருக்காங்க. போலீஸ் மியூசியம் பற்றி பார்க்கலாமா? பாருங்கள், நான் பொறுத்தவரை இப்போ வரைக்கும் கமிஷனர் யாராண்ட லிஸ்ட் வச்சுருக்காங்க இயரோட. 2023 வரைக்கும் இருக்கு பாருங்க. கமிஷன் டேபிள் ஒன்று. என்னம்மா? ரித்துமா நல்லா பாருங்க. கமிஷன் டேபிள்ல ரித்துமா வந்து கேப் பண்ணிக்கிறாங்க. நீங்க அப்பா பாருங்க. சல்யூட் போடுங்க. சல்யூட். பழைய டைப்ரைட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. என்னம்மா? ஃபோனு, பழைய ஃபோனு, பழைய ரேடியோ, புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ஃபுல்லாக பழைய கமிஷனோட ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. கண்டு ஒன்று இருப்பாங்க. ஃபுல் வியூ ஒன்று பார்க்கலாமா? கமர்ஷியல் டேபிள் ஃபுல் வியூ இதுதான். சூப்பராக இருக்கு. கண்ணு சூப்பராக இருக்கு. நல்லா எக்ஸிட்டுங்க. மேலே வேறு இருக்குங்க. 2 ஃப்ளோர் இது. மேலே வேறு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரிங்க மான் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்களா. இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம். கீழே பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாம். வாங்க ஸ்டெப்ஸ். போகலாம், ஓடும், மேலே போகலாம். இங்கே லேவுட் வச்சுருக்காங்க, மாடல் வச்சுருக்காங்க. மேலே வளைஞ்சி தான் போகணும். போங்க. சும்மா போலீஸ் ஸ்பாட்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கத்திலாம் இருக்க பாரு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வச்சுருப்பாங்க. முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குங்க. கன்னு, ஸ்வாட் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி கத்தி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இது மாதிரி டைப்ஸ் ஒவ்வொன்றும் மரம் வெட்டுறதுக்கு, ஃபைட்டுக்கு, இதெல்லாம் பழைய காலத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்குவாட் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கன்னு. 1928 மாடலு. எல்லா மாடலும் இருக்கு. இந்த கன்று பாத்தீங்களா? இந்த பாரு, இந்த கன்று எப்படி இருக்கு பாரு. நில்லு, இங்க பாரு. அந்த கன்று எப்படி இருக்கு? அங்க பாரு, இங்க வேற கன்று இருக்கு பாரு. ஃபுல்லா கன்று தான்.
இங்கே பாரு எவ்வளோ கன்று இருக்கு வரடித்துமா. இந்த ரூம் ஃபுல்லாகவே கன்று தாங்க. பா 20 கூஞ்சி கிடக்கு. வெப்பன்ஸ் தான் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், பசங்களை கூப்பிட்டு வாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்களா. சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ பார்த்தலாம் வந்து பொருட்காட்சியில் வைப்பாங்க போலீஸ் ஸ்டாலு, அதுதான் பார்த்துருப்போம். இங்கே கூட்டம் போனால் பார்த்துக்கலாம். பாருங்கள், பிஸ்டல் ஃபுல்லாக கன்னுக்கு பண்ணுற குண்டு டைப்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது புல்லட் ஓணும். வா நித்துமா, எவ்வளோ பெரிய குண்டு பற்றியா? இந்த குண்டு தான் துப்பாக்கியால் சுடுவாங்க. இங்கே பாரு, இந்த குண்டு பாரு எதுக்கு சான்ஸே இல்லைங்க. வா எவ்வளோ வச்சுருக்காங்க. பாரு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பற்றியா? பழசு எல்லாமே இருக்குங்க. சூப்பராக்கா. பாருங்க, மேலே ஃபுல்லாக வந்து இந்த மானோட தலைலாம் வச்சுருக்காங்க சுற்றி. செம்மையாக இருக்கு. ஃபுல்லாக கன்று தாங்க. எவ்வளோ கன்று இருக்கு. நம்மள நிறைய வீடியோ இருக்குங்க. உள்ளே போய் பாருங்க, எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு பீரங்கி டைப் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? வா சூப்பராக இருக்குங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்க. இதை எடுத்துகிட்டு போனால் பிரித்து போட்டு எடுத்துகிட்டு போகணும் போல், ஒன்றா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபுல்லாக ரைஃபிள் கன்று, எவ்வளோ கன்று வச்சுருக்காங்க. சுற்றி முற்றி பசங்களை கூட்டு காட்டுறது நிறைய இருக்குங்க. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் ரொம்ப கம்மி தான், 10 ரூபா தான். கூப்பிட்டு வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம இதில் இருக்குது. பசங்களுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் எக்யூப்மெண்ட்டுங்க, கைரேகைலாம் வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்காக. எதுமா லைட்டுமா? தொடக்கூடாது. அச்சோ, ஃபுட் பிரிண்ட் மேல் ஃபீமேல் எப்படி இருக்குன்னு காட்டாங்க. மேல் ஃபீமேல் இருக்கும். ஃபார்ம் பிரிண்ட்டு கைரேகை எப்படி பார்க்கணுன்றதை வச்சு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஹிஸ்ட்ரியும் வச்சுருக்காங்க. கூப்பிட்டு வந்தால் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி பார்க்கணும். அந்த மிஷின் இங்கே இருக்கு பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கணும் மிஷின். இங்கே பாருங்கள், எல்லா எக்யூப்மெண்ட் இங்கே வச்சுருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது, பழசுலேருந்து புதுசு வரைக்கும். போலீஸ் வீடியோகிராஃபி எக்யூப்மெண்ட்டாங்க. போலீஸ் அப்போத்துலேருந்து எத்தனை யூஸ் பண்ண வீடியோக்காக இப்போதான் இங்கே வச்சுருக்காங்க. சைடில் பல்பும் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், புகைப்பட கருவிகள். அதெல்லாம் ரொம்ப பழசு போல. எவ்வளோ இருக்கு நித்துமா? இது ஒரு கேமரா தான், அந்த காலத்து கேமரா. பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. இதை வச்சு தான் முதல்ல கேமரா, இந்த ஃபோட்டோ வச்சு தான் இதை வச்சு எடுப்பாங்க. பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு. ஃபஸ்ட்டு கேமரா இப்படி தான் இருக்கும், இவ்வளோ பெருசு. வா ஃபுல்லாக அடைச்சிக்கும் போலியே இது. எவ்வளோ பெருசாக இருக்குல்ல? ஆமாம், எவ்வளோ பெருசு. முதல்ல இவ்வளோ பெருசாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் ஃபோன்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். எல்லாமே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ தாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் பறவைங்க அதைப்பட்டது. அப்புறம் கொளுத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க போய் மீனை பற்றி போட்டிருப்போம், பெட் மார்க்கெட் போட்டிருப்போம். சூப்பராக இருக்குங்க, கூப்பிட்டு போங்க. ரயில் மியூசியம் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ரயில் மியூசியம் வீடியோ பாருங்களேன், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிறைய இருக்குங்க போட்டிருக்கேன், எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும். போய் பாருங்கள். டிராஃபிக் சிக்னல் எல்லாமே மாதிரி எல்லாம் இருக்கு. தூரத்தை பார்த்தா இது மாதிரியே இருக்கு. பார்க்க ஆச்சரியமாக தாங்க இருக்கு. எவ்வளோ போய் வரான்னு காட்டுறேன் பாருங்களேன். யூடியூப்பை பார்த்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ போய் வரண்டாங்க. ரிலாக்ஸாக பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? சைலண்ட்டாக இருக்கணும்ல, சத்தம் போடக்கூடாதுல்ல. அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடி இருக்கா? அங்கே ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்குது, அதை பார்க்க தான் போகிறாங்க. நல்லா பாருங்களேன். Swatcher.
இதாங்க ஸ்வாட் சேரு ஃபுல்லாக கத்திலே செஞ்சுருவாங்க பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே தனியாக டிக்கெட் எடுத்தோம் 20 rupees. எத்திகா ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? அவார்டு எல்லாமே இங்கே போலீஸ் ட்ராஃபி லாங்குவேஜ் காரணம் என்னமா இருக்கு. இது ஹெல்மெட்டில் கார் நடக்கும்போது போலீஸ்க்கு போட்டுப்பாங்கல்ல, இது போட்டால் தான் யாராவது கல்லு அடிச்சா கூட அவங்க மேலே படாமல் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே வேறு இந்த லட்சி வச்சா போலீஸ்காரங்க யாராவது தப்பு பண்ணாங்க அடிப்பாங்க. அது வச்சுருக்காங்க பாரு, விலங்குலாம் வச்சுருக்காங்க பாரு, அதை வச்சு லாக் அந்த போட்டு தான் லாக் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. தப்பு பண்ணலாமா? இங்கே பாரு நித்துமா, தப்பு பண்ணலாமா? அப்போ என்ன பண்ணணும்? அடிக்கணுமா? போலீஸ்காரங்க தப்பு பண்ண அடிப்பாங்க. இதுதான் அந்த கலவரத்துக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்வாட் சார்ஜ் உண்டான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க பாருங்களா. ஃபோட்டோக்கு தனி சார்ஜ் கொடுத்துருக்காங்க 10 rupees. 20 rupees போட்டேன், 10 rupees தான். அந்த ஜெயிலுக்கு தான் 20 rupees. அதை பாருங்க. எல்லாம் முடிச்சாச்சு. அந்த வழியை திருப்பி போவோம். பசங்களுக்கு கூப்பிட்டு வந்துங்க, ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆடி பரவாயில்ல, பெரிய விலை. எவ்வளோ பெரிய விலை வச்சுருக்காங்கண்ணா. அதனால் காட்டுறேன் பா, எவ்வளோ பெருசுல. காந்திஜியோட வன்முறைக்கான மூல காரணங்கள். நன்றி. குடும்பமா பாய். வெளில வந்தோடனே எதிர்க்கு ஒரு கேன்டீன் இருக்குங்க. இங்கே ஒரு பழைய போலீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதை காட்ட மறந்துட்டேன், காட்டுறாங்களே. அப்படியே போய் ஃபுல் வியூ ஒன்று காட்டுற பாருங்களா உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. பழைய பில்டிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இடங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நம்ம எப்போ பார்க்குறது? எத்தனை வருஷம் பழமையான பில்டிங்கு இல்லை? வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பார்க்குற அந்த 15 minutes 30 minutes கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா? பாய்.